ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 3D தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் அலைட் மோஷனில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே வீடியோ ப்ராஜெக்டோட ரேஷியோ கேட்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஒரு ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறேன். ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் அதே ப்ளஸ் சிம்பிளே கொடுத்து டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் இருக்க லைனை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டில் போடுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே 18p ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றிடுறேன். சைஸ் மாற்றினதுக்கப்புறம் கலரு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் மாற்றிடுறேன். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றிடுறேன். 28p நான் வச்சுருக்கேன். அடுத்துட்டு ஃபாண்ட்டை மாற்றுறேன். ஃபாண்ட்டை மாற்றினதுக்கப்புறம் கலர் மாற்றுறேன். இதில் இருக்க ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை இம்போர்ட் கூட பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து கீழே லெஃப்ட் சைடு கார்னரில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை கரெக்டான சென்டரில் வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதில் இருக்க எக்ஸைஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணி கரெக்டான சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் வச்சதுக்கப்புறம் கீழே 3வது ஆப்ஷனில் போய் ஸ்கேலை அதிகப்படுத்திடுறேன். டெக்ஸ்ட்டை கரெக்டான சென்டரில் வச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வீடியோவோட டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றலாம். நான் 30 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன். அடுத்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து ஆடியோக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கட் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் காட்டும். அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை கட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் காட்டுவேன் ஸ்ப்ளிட் ஆப்ஷன். அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிடுங்க. அடுத்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை கரெக்டான சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி XY ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டான சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சதுக்கப்புறம் திரும்பி வீடியோ அதே மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டான சென்டரில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த ஆடியோக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல் வீடியோக்கும் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க.
ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக டெக்ஸ்ட் எடிட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் எடிட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரீசெட் அண்ட் XML ஃபைல் டவுன்லோட் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணி அதை காப்பி பண்ணி உள்ள சைடில் ப்ளஸ் ஆப்ஷன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு கார்னரில் கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்டில் கீழே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டுக்குள்ளே பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த பேஸ்ட் எஃபெக்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனி எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் லைக் அண்ட் ஷேரு அப்புறம் நடுவில் சேனல் நேம் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு மட்டும் தனியாக அந்த எஃபெக்ட் ஆப்ஷன்லேயே ஆட் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த ஆட் எஃபெக்ட்குள்ளே போனோடனே கலர் அண்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஹாட் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்டை கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு கேட்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்ளை ஆகிரும். இதே மாதிரி அந்த ரெண்டுக்கும் பண்ணிடுங்க. இங்கே இதில் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தனால முன்னாடியே ஹாட் கலர்ஸ்ன்னு காட்டும். அதை அப்படியே கொடுத்து அப்ளை பண்ணிடுறேன். அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூவில் இப்படி தான் கொஞ்சம் கோணல் தான் காட்டும். ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ தெளிவாயிரும். மேலே ரைட் சைடு கார்னரில் எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வீடியோ ரெசல்யூஷனை சூஸ் பண்ணலாம். வீடியோ ரெசல்யூஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே சேவ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆயிரும். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.